பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று பக்தன் பாடுகிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இந்த ரட்சிப்பு என்ற ஒரு காரியத்தை குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவங்க, அதனால எவ்ரி வீக் சர்ச் போகணும், எல்லா நாளும் ஜோம் பண்ணணும், எல்லா நாளும் வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லி கடமைக்காக, அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்காக சிலர் வாழ்வதை அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி கருதுகிறார்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு தான் நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு வாசலா இருக்கிறது. இந்த ரட்சிப்புல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பை கர்த்தரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த மனுஷனாலையும் இதை கொடுக்க முடியாது. பாவம் செய்யாத மனிதனே இல்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனவேதான் இயேசு என்ற மெய்யான தேவன், இயேசு என்ற பரிசுத்தமுள்ள தேவன் பாவியான நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து பாவத்திலிருந்து விடுவிக்க இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி, ஏறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நம்முடைய இருதயங்களை, சிந்தைகளை நிரப்பி இயேசுவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்பொழுது ஒரு சந்தோஷம் வரும் அல்லவா, அதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை பெற்றவர்களால சும்மாவே இருக்க முடியாது. நான் பெற்ற இந்த மேன்மையான சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் கூட இருக்கிறவங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தினர், என் தேசத்தில் உள்ள ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க ஆரம்பிப்பார்கள். பிரியமானவர்களே, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமக்களை தேவன் பாதாளத்துக்கு விலக்கி தப்புவிப்பார். தேவன் அந்த ஆத்துமக்களை ரட்சிப்பார். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோட காப்பாற்றுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா, யார் யாரெல்லாம் நான் பாவே என்று தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் கழுவி இரத்தத்தினால் சுத்திகரித்து இந்த ரட்சிப்பு என்ற விலையேறப்பெற்ற சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. யார் யாரெல்லாம் மற்றவர்களின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு முடிவு பரியந்தம் இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த தகப்பன் அப்பா, என் மேல்